பாரதி அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சு உள்ள ரூமுக்கு வர்றாங்க. அப்ப அம்மா இன்னைக்கு ஆபீஸ் எப்படி இருந்ததுமா, என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. போடி பெரிய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. நீ சொல்லனா என்ன, நானே என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து ஆதிக்கு கால் பண்றாங்க. தமிழ் சோகமா இருந்தா ஆதி எடுத்து பேசுறாங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஆபீஸ் எப்படி போச்சு, அம்மாவை நான் தான் ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாரு ஆதி. என்னாச்சு ஃப்ரெண்ட், உங்க குரல் ஒரே சோகமா இருக்கு, ஏன் டல்லா இருக்கீங்க? இல்ல ஃப்ரெண்ட், என் அம்மாவோட பிறந்த நாள் நாளைக்கு. நான் ஃபாரின்ல படிக்கும் போது கூட என் அம்மா கிட்ட சொல்லாம கூட சர்ப்ரைஸா எங்க அம்மா பர்த்டேக்கு வந்து நிப்பேன். ஒரு நாள் கூட எங்க அம்மா பர்த்டே மிஸ் பண்ணதே இல்ல. ஆனா இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஆதி. ஆனா இந்த வருஷம் என் அம்மா என் மேல கோபமா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றாங்க பாரதி. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க பாரதி. இந்த அம்மா எல்லாமே இப்படிதான் ஃப்ரெண்ட், எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் உங்ககிட்ட பேசணும்னு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஆதி. நாளைக்கு தானே ஃப்ரெண்ட் பர்த்டே, நான் யோசனை பண்ணி உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாரதி, என்னடி பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்க, இப்பெல்லாம் உன் ஃப்ரெண்டு என்ன திருட்டுத்தனம் பண்ணலான்னு உங்ககிட்ட தான் யோசனை கேக்குறாரா? நீங்க எப்ப பார்த்தாலும் என் ஃப்ரெண்ட பத்தி நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க. நாளைக்கு அவங்க அம்மாவுக்கு பிறந்த நாளாமா, அவங்க அம்மா தான் பையனே இல்லைன்னு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க, பாவம் இல்லாமா, அதத்தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா இல்ல, சரி கவலைப்படாத தமிழ், நம்ம நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம், இப்ப நீ சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க பாரதி தமிழ. அடுத்தது சாரதாவை காமிக்கிறாங்க. சாரதா ஒரே கவலையில இருக்கிறாங்க. அப்ப இந்த வேலைக்காரமா என்னமா ஆச்சு அப்படிங்கிறாங்க. நான் என்னடி பாவம் செஞ்சேன், பக்கத்து ஊர்ல இருக்கான் பையன், ஆனா அவனை பார்க்க முடியாத நிலைமையில இருக்கு, ஒரு நல்லது ஒண்ணுன்னா பார்க்க முடியுதா என்ன, இப்படி பண்ணிட்டானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாரதா. அப்பதாங்க ஸ்வேதா குரூப் வருது. அப்பா கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏமா இரு, என்ன கிளவி பேசுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தையா, இந்த கிளவி அவன் மகனை காணோம்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே அவன் மகன் ஞாபகமே வரக்கூடாது, அது மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்வேதா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சாரதா கிட்ட விஷ் பண்றாங்க, ஹாப்பி பர்த்டே அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பி அறிவு சொல்றாரு, அக்கா உன்னை இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷம் இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஸ்வேதா சொல்றாங்க, எல்லாமே என்னாலதானே அத்தை, எனக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணனாலதானே இவ்வளவு பிரச்சனை, பேசாம நான் மாமா கிட்ட போய் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுவே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மாத்தா. என்ன பேசிட்டு இருக்க ஸ்வேதா, நீ எவ்வளவு நல்ல பொண்ணு, நீ ரொம்ப நல்ல ஸ்வேதா, உன்ன மாதிரி அவனுக்கு ஒரு மனைவி அமையறது ரொம்ப கஷ்டம், உனக்கு தான் ஆதி மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லும் போதே பவானி ஏகாம்பரம் ரெண்டு பேரும் நின்று பாத்துக்கிட்டு இருக்க. எவ்வளவு ஒருத்தி ஆதியோட மனசுல புந்துட்டு உன் வாழ்க்கை இப்படி கெடுத்தானு ஒவ்வொரு பேசுறத பார்த்துட்டு பவானி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்னலாம் கேட்டு தொலைணுமோ தெரியல, உங்க அண்ணி தான் இத்தனை வருஷமா இந்த கம்பெனி நடத்தினாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது, இப்படி பச்சையா நடிச்சிட்டு இருக்காங்க பாரு, நம்பிட்டு இருக்காங்க பாரு அண்ணியும் பவானி. அவ பவானி சொல்றாங்க, இவ புள்ள ஆதியை இவங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்த, காலம் பூரா அவங்க கண்ணீர் விடுவாங்கன்னு நினைச்சேன், அது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. அவ பார்த்தா ஆனந்த் வர்றாங்க. டே ஆனந்த் வர்றான், நம்ம பேசுறது தெரியக்கூடாது பவானி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏப்ப இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, வாப்பா உள்ள போலாம் அப்படிங்கிறாரு ஆனந்தா. வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ள போறாங்க. அதாவது சாரதா ரூமுக்குள்ள போறாங்க. அதுக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனந்த், அப்புறம் பவானி ஏகாம்பரம் எல்லாம் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஸ்வேதா சொல்லிட்டு இருக்காங்க, அப்பா இப்படியே விட்டோம்னா அவ்வளவுதான்ப்பா, இந்த குரங்கு கூட்டங்க நம்ம போட்ட பிளானை விட அதுக்கு பாட்டுல பிளான் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிரும்பா, அதனால நம்ம முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அறிவு. ஆனா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, என்னால இந்த ஃபங்க்ஷன் நடத்துற நான் ஒத்துக்க மாட்டேன், என்னால முடியல, அந்த மனசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க சாரதா. அதுக்கு அறிவு சொல்றாங்க, எங்க நீ முதல்ல ஆதிக்கு முன்னாடி என்னதான் புள்ளன்னு சொல்லுவ, இப்போ நான் சொல்ற நீ கேட்க மாட்டியா, ஸ்வேதா ஏற்பாடு பண்ணிருக்கா கோயில்ல பூஜைக்கு, அதை முடிச்சிட்டு ஸ்வேதா ஏற்பாடு பண்ணிருக்க சின்ன இந்த ஃபங்க்ஷனை நீ கலந்துக்கணும்க்கா அப்படின்னு அறிவு சொல்றாரு. சாரதா என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கேட்கல, என்னால ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பவானி சொல்றாங்க, அக்கா எனக்கு உங்க நிலைமை நல்லா புரியுதுக்கா, அதனாலதான் நான் கம்பெனி ஆளுகளும் கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்க்கா. ஆமா நீ பவானி சொல்றது கரெக்ட் தான், நீங்க உடம்பு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் ஆடன்ட்டு அவங்க குடும்பம் 3 பேர் போயிடறாங்க. அடுத்தது பாரதி அவங்க ஆபீஸ காமிக்கிறாங்க. பாரதி அந்த ஆபீஸ் ஃபுல்லாவே செம்ம டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. லதா சொல்றாங்க, ஏண்டி என்னடி இது, ஒரு நேரம் அப்படி இருக்க, ஒரு நேரம் அன்பான ராட்சசியா இருக்க, உன்னை எப்படின்னே நம்பவே முள்ளடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசாம இருடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வர்றாரு மேனேஜர், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அங்க வேலை செய்யற ஸ்டாஃப் கிட்ட கேக்குறாங்க. சார் பாரதி மேடம் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, எம்டி சாரோட அம்மாவுக்கு பிறந்த நாளாமா, அதனாலதான் சார் இந்த ஏற்பாடெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா என்னடா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இத உடனே நம்ம பவானி மேடம் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேகமா அங்கிருந்து போறாங்க. அடுத்ததே நம்ம ஆதி வர்றாரு. அந்த டெக்கரேஷன் எல்லாம் பார்த்து அப்படியே அசந்து போயிடுறாரு. அந்த ஃபுல்லா டெக்கரேஷனை ஃபுல்லா பாத்துக்கிட்டே ஆதியும் உள்ள வர்றாரு. பாரதி பாத்தீங்கன்னா ஏதோ வாட்ச்ல ஏதோ டைம் பார்த்துட்டே அப்படியே வர்றாங்க. 2 பேரும் அப்படியே மோதிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் திரும்பி ஒருத்தர் அப்படியே பார்த்து நின்னுக்கிட்டு
பாத்துட்டு இருக்காங்க. 2 பேருமே அப்படி மெய் மறந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்போ லேப்டாப்னு ஆதியோட ஹார்ட் அப்படியே அடிக்குது. அதுக்கப்புறம் பாரதி அங்க இருந்து போயிடுறாங்க. இவரு இந்த லேப்டாப்ல ஹார்ட் அடிக்கிறதுல அதை அப்படியே பாத்துட்டு நிமிந்து பாக்குறாரு. அங்க பாரதிய காணும். அப்படியே திரும்புறாரு. அங்க லதா நின்றுட்டு இருக்காங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்றாரு ஆதி. ஆனா நீங்க ரொம்ப சுயநலவாதி எம்டி சார். நாங்க உங்களுக்காக இத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க வாட்ல நெஞ்சில கை வச்சு நின்றுட்டு இருக்கீங்க. அதுவும் லதா, இது யார்கிட்ட கேக்குறதுன்னு யோசனை பண்ணிட்டு தான் நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க லதா. அதுக்கப்புறம் பாரதி பேசுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எம்டி சாரோட அம்மாவுக்கு பிறந்த நாள், அதனாலதான் இந்த கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேக் வெட்ட போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பாரதி தீப்பெட்டி பத்த வச்சு கேக்ல இருக்க கேண்டில பத்த வச்சுட்டு கேக் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆதி கிட்ட சொல்றாங்க. ஆதிக்கு அவ்வளவு ஹாப்பி. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா யாருக்கும் தெரியாம சாரதாக்கு கால் பண்றாங்க. பாரதி ஒரே சோகமா சாரதா உட்காந்துருக்காங்க. என்ன பாரதி கால் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு பாரதி அப்படின்னு போன் எடுத்து கேக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சொல்றீங்க, ஆனா என் பையன் அப்படிங்கும் போது அம்மா உங்ககிட்ட இருந்து உங்க உறவை யாருமே பிரிக்க முடியாதுமா. அம்மா நான் வீடியோ கால் பண்றேன், நீங்க அட்டன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாரதாவும் வீடியோ கால் பண்றாங்க பாரதி. அதுக்கப்புறம் போன் அட்டன் பண்ணி பாக்குறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த வீடியோ காமிக்கிறாங்க. ஆதி கேக் வெட்டுறாருங்க. அது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது சாரதாக்கு. கேக் வெட்டி முடிச்சுட்டு ஆதி சொல்றாரு, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே அம்மா. நான் இப்போ உங்க கூட இல்லாத மாதிரிதான் எல்லாத்துக்குமே தெரியும். நானே அவங்கள இருந்து வந்த ஒரு பகுதி தானே. நான் எப்படி அவங்கள பிரிய முடியும்? அம்மா, என்னை வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா. நீங்க வேணா என்ன பிரிஞ்சதான் நினைக்கலாம், ஆனா நான் எப்பயுமே உங்க நினைவுகளோட தான் இருக்கேன். இது எல்லாத்தையுமே வீடியோ கால தான் பாத்துட்டு இருக்காங்க சாரதாவும். சாரதாக்கு அவ்வளவு ஹாப்பி இவங்க இப்படி பேசுறத பார்த்து. இந்த கம்பெனி எம்டிங்கிற மரியாதையை எனக்கு கொடுக்கறதுக்கு உங்க வாழ்க்கையவே கொடுத்துருக்கீங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா, உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு ஆதி. இதை பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க சாரதா. அப்படி திரும்பி பாரதி பாக்குறாங்க. அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாரு அவரு. ஆனா வந்து வீடியோ கால் பண்ணிருக்காங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க பாரதி. அதுக்கப்புறம் அந்த சைடு திரும்பி நின்னுட்டு, அம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படிங்கிறாங்க பாரதி. இப்போவாவது ஆதியை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? ஆதி என்னைக்குமே உங்க புள்ளதாம்மா. நீங்க கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்கம்மா அப்படின்னு பாரதி சொல்றாங்க. எனக்கு என் புள்ளைய பத்தி நல்லாவே தெரியும்மா. இது எல்லாத்துக்குமே காரணம் என் புள்ளைய ஒருத்தி மயக்கி வச்சிருக்கா பாருங்க, அந்த நாடகக்காரி தான் அப்படின்னு கோபமா சாரதா சொன்னோடனே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பாரதி. அவன் என் பையனை விட்டு அவ போயிட்டானா என் பையன் எனக்கு கிடைச்சிருவாமா. இது கேட்டோடனே ரொம்ப கஷ்டமாயிருது பாரதிக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி, உனக்கு நான் கடன் பட்டது அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு பாரதி. கண் கலங்குறாங்க பாரதி. அப்படி கண்ணை தொடச்சிட்டு, உங்க பையன் உங்ககிட்ட வந்துருவாருமா. சரிம்மா நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க சாரதா. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாரதி. நம்ம நாள் தான் ஆதி அவங்க அம்மா கிட்ட போகாம இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பின்னாடி திரும்புறாங்க. பார்த்தா அங்க ஆதி நிக்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி, நீங்க ஒவ்வொரு விஷயம் எனக்காக செய்யறப்பையும் உங்க மேல இருக்க காதல் எனக்கு அதிகமாயிட்டே தான் போகுது பாரதி அப்படின்னு ஆதி சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாரதி. இதோட இந்த எபிசோட் முடியுது.